ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்லீவில் எவ்வளோ அழகாக மாடல் வைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ரெடிமேட் சுடி தான். இந்த சுடியில் எப்படி ஸ்லீவ் வச்சு அதை வந்து எப்படி அட்டாச் பண்ணுறோங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து எப்போவுமே ஸ்லீவோட உள் பக்கத்தில் மார்க் பண்ணணும். பாருங்கள், இதுதான் வெளிப்பக்கம். இப்போ ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம். ஸ்லீவோட சென்டரில் இப்போ நம்ம மார்க் பண்ண போகிறோம். சென்டர்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. இப்போ 1 இன்ச்சு அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கோங்க. மொத்தம் 2 இன்ச்சு, அதில் 1 இன்ச்சுக்கு ஒவ்வொரு பாக்ஸ், 1 இன்ச்சு அகலம் 1 இன்ச்சு நீளங்க அளவுக்கு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கோம். நான் வந்து டேப்பை வச்சு பாக்ஸ் போட்டேன். நீங்கள் வந்து ஸ்கேலை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டக்குன்ட்டு வேலை முடிஞ்சிடும். நம்ம இந்த மாதிரி கரெக்டாக போட்டிருக்கோமான்ட்டு 1 டைம் செக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். கை ஊசி நூல் எடுத்துருக்கோம். பாருங்கள், முடிச்சு போட்டாச்சு நூல் அடியில். கை ஊசியை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு தைக்க போகிறோம். அப்புறம் தான் மிஷினில் போய் ஸ்டிச் பண்ணுவோம். நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தாலே நம்ம என்ன பண்ணுறோங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கிறதுல சென்டரில் இந்த மாதிரி ஒரு லைட்டாக குத்திட்டு வெளியில் எடுத்துருங்க. எடுத்தாச்சு. அப்புறம் அதோட சென்டருக்கு போய்க்கோங்க. போயாச்சு. பாருங்கள் நம்ம என்ன பண்ணுதோம் அப்படிங்கிறத. லைட்டாக எடுத்துட்டு அந்த நம்ம கோடு கொடுப்போமா, சாய்ப்பு கோடில் இந்த சைடில் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கிறது வந்து உள்பக்கம். வெளிப்பக்கம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இப்போ இதில் வந்து லீட் மாதிரி ஸ்டிச் பண்ணணும். வாங்க அது மிஷினில் போய் ஸ்டிச் பண்ணலாம். ப்ளீட் வந்து நம்ம அடித்தாலே உங்களுக்கு கிளியராக தெரியும். அந்தந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம இந்த மாடலுக்கு ஈக்குவலாக அங்கே வரும். அதுக்கேற்ற மாதிரி அடிச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம வச்ச ஸ்லீவ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இது வந்து ரெடிமேடாக உள்ள சுடிதாரில் உள்ள ஸ்லீவுங்கிறதுனால கரெக்டான அளவுக்கு நம்ம எடுக்கலை. அந்த ஸ்லீவில் என்ன அளவு இருந்துச்சோ அதே அளவுக்கு எடுத்திருக்கோம். இப்போ உங்களுக்கு வந்து லைனிங் போட்டு கரெக்டான அளவுப்படி மெஷர் பண்ணி லைனிங் கிளாத் போட்டு எப்படி தைக்கணுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.